ஆதிரை எதற்காக இங்கே வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா, எஃப்ஜேவுடைய கேமை நான் எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான். ஆனால் என்ன எக்ஸ்போஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆதிரைக்கு எஃப்ஜே மேலே ஒரு விருப்பம் இருக்குது போல இருக்குது. ஏன்னா அவ்வளோ கோவப்படுறாங்கங்க. அவங்க உடனே வந்து கையை தொட்ட உடனே சாந்து ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் கட்டி பிடித்து சாரி, அது அவங்க ஆதிரை எஃப்ஜே ஸ்டைல், அது கட்டி பிடித்து சாரி சொல்லுவாங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏதோ கோவத்தில் கற்றுட்டு இருக்காங்க. வந்து எப்படி இது தடவல் மன்னங்க இவன் பொறுக்கி எஃப்ஜே நேற்று வந்து வழக்கில் வந்து லொடுக்கு பாண்டி மாதிரி மன்னிப்பு கேட்டு போயிட்டார். இன்னொரு வழக்கில் அவர் வந்து அதில் மன்னிப்பு கேட்டிருந்தாரு. அது நான் வந்து கரெக்டாக சொன்னேன். மன்னிப்பு கேட்டதுக்கு மன்னிப்பு கேட்டு வழக்கு தேவையில்லை அப்படின்னு நான் கண்டிப்பாக சொன்னேன். ஆனால் எஃப்ஜேனுடைய ரியல் கேரக்டர் இவன் ஒரு தடவல் மன்னன். அதாவது இது வேணாக்கிட்ட கொஞ்சம் எடுபடலை. உடனே அவனுக்கு ஆதரவு வந்தானே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அவன் வேலை வழக்கம் போல் ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு அப்படியே தட்டி 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 என்னையும் கட்டுப்படி அப்படின்னு அங்கே ஒரு கேரக்டர் அரோரா சின்க்ளேயர். இவங்கெல்லாம் பெரிய உத்தமர்கள் மாதிரி. அதாவது வாய்ப்பு கிடைச்ச உடனே எப்படி சம்பவம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு சொல்லுவேன்.